இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக. என்னுடைய பேர் உபைத், அக்குபஞ்சரிஸ்ட். லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸாக செராகேர் ஹெல்த் கேரில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த செராகேரில் வந்து மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய நோய்களை இயற்கையான முறைகளில் இந்த தென்கொரியாவோட பாரம்பரிய மருத்துவ முறையை பயன்படுத்தி குணமாயிட்டு வந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படி நம்மளுடைய செராகேருக்கு அப்பாவுடைய பேர் வந்து சின்னத்தம்பி அப்பா. இவருக்கு தொடர்ந்து ரெகுலராக வந்துகிட்ருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ நாட்களாக அவர் வந்துட்டுருக்கிறாரு, அவருடைய அனுபவங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலியமாக நான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறுக, அந்த ஒரு விஷயந்தான் இருக்குது. ஸோ அப்பாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுடைய பேர், உங்களுடைய வயது? என் பேர் சின்னத்தம்பி, வயது 83. எத்தனை நாட்களாக நீங்கள் வந்துட்டுருக்கிறீங்க? நான் 135 நாளாக வந்துக்கிட்டு. 135 நாளாக நீங்கள் வந்துட்டு இருந்திருக்கீங்க. யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியது? என் மக வர்ற வழியில் தாமரை என்று ஒரு எஸ்டனுக்கு மைக்கில் அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி. அதை கேட்டு வந்து என் மக சொன்னிச்சு, இவ்வளோ நாளாக பல ஆஸ்பத்திரியில் மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, குணமான வார்டு இல்லை, இங்கே ஒரு தெரஸ்டானு சொல்லி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அங்கே போங்க, அதிக நாள் உங்கள் போக சொல்ல, கொஞ்ச நாளைக்கு போய் பாருங்கள், அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் போகலாம். காசு பணம் இல்லைன்னு நினைக்காதீங்க, காசு கட்டு நம்ம கட்டலாம், நீங்கள் முதல் போனால் தான் அதில் உள்ள விவரம் என்னென்னு தெரியும். போகும் முன்னே பல இதுவும் சந்தைப்பட்டு இருக்க போக அது மேலும் மேலும் ரொம்ப அதிகமான முறையில் நோவாயிரும். அதனால் நோவை குணப்படுத்தணும், அதுக்கு என்ன வழிமுறையோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் போங்கப்பான்னு சொன்னிச்சு. அப்போ நாங்கள் வந்து 3 பேர் வீட்டிலேருந்து சாப்பிட்டு இருக்கிறோம். என் பொண்ணு ஒரு பிள்ளை தான் பாடுபட்டு வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பிள்ளை கட்டணும், எங்களுக்கு சாப்பிடணும் பார்க்கணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுங்கப்பா? ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு ப்ரெஷர் இருந்தது. ப்ரெஷர் அனுபவப்போ சுகர் வந்துருச்சு. சுகர் வந்தோடனே காலெலாம் வீக்கமாகிடுச்சு. சரி. காலெலாம் வீக்கம்னா டாக்டர் போய் சொன்னேன், நார்மலாக கிட்டத்தட்ட 10-14 வருஷமாக ப்ரெஷர் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு வந்தேன், அதில் எந்த விதமான குணம் அனிச்சப்பாடில்லை. அவள் சாப்பிடுங்கன்னா மாத்திரையே சாப்பிட்டு எனக்கு மன ரொம்ப வெறுத்து போச்சு. அதோட காசுக்கு நிறைய செலவு பண்ணிவிட்டு நீ இதுக்கு மேலே நம்மளால் செலவு பண்ண முடியாது. அப்புறம் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்ச நாள் மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்தவங்க கூட குணமாடல, அவங்க நார்மலாக இருக்குது. நார்மலாக சுகர் எத்தனை வருஷமாப்பா இருக்குது? சுகர் ப்ரெஷர் வந்து 14 வருஷமாக இருக்குது. 14 வருஷமாக இருக்குது. ஏகப்பட்ட மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை சாப்பிடுவீங்க? எல்லா பிரச்சனைக்கு சேர்த்து 4 மாத்திரை. 4 மாத்திரை? 4 மாத்திரை, சாயந்தரம் 4 மாத்திரை, அப்படி 8 மாத்திரை சாப்பிடணும். 8 மாத்திரையை என்னால் காசு கொடுத்து வாங்குறதுக்கு முடியாத காரணத்தினால தான் நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போக வேண்டி வந்தது. அங்கேயும் போனோடனே அங்கே மாத்திரை கொடுக்குறாங்க, ஆனால் 15 நாளுக்கு வாங்கணும். ஒரு வாரம் வாங்க தவறுனா மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பதிவு பண்ணிக்கிட்டே வந்தது. அங்கே வந்து உருப்படி தான் மகன் இந்த மாதிரி செய்கிறாங்க, இங்கே போங்கப்பா. இப்போ இங்கே முதல் நாள் நீங்கள் வரும்போது உங்களுக்கு என்ன நினச்சிங்க? என்ன சந்தேகம் இருந்துச்சு? என்ன பயம் இருந்துச்சு? எனக்கு பயம் வந்து இங்கே போக சொல்லி மகன் சொன்னது. முதல்ல விளம்பரம் சொல்லி நோட்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம அதை போய் வாங்கி குணமாகத்தான் பார்க்குறோம். அந்த குணமாக இருக்கிற நேரத்தில் நம்ம வாங்கின பிற்பாடு கொஞ்ச நாள் கழித்து பணம் கட்டணும், இவ்வளோ பிள்ளையாச்சு அப்படியாவது கேட்பாங்களோ என்ன ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த சந்தேகம் மகாட்ட சொல்லும்போது நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம், எவ்வளோ பணம் கட்டாலும் நான் கட்ட தயாராக இருக்கிறேன், உங்கள் உயிர் தான் எனக்கு முக்கியம், உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உங்களை நம்பி நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், 5 பேருக்கு நீங்கள் தலைப்பிடமாக இருக்கிறீங்க, அதனால் உங்கள் நோவை பார்க்குறது தான் நாங்கள் பெத்த பிள்ளைன்னு இருக்கிறோம், உங்களை நோவில் கஷ்டப்பட்டு நாங்கள் இருக்கல, எங்களுக்கு நிம்மதி இல்லை, அதனால் நீங்கள் எங்கே போகணும்னு சொன்னிச்சு. அதோட பிடிவாதத்துக்கு நானும் சரி, நம்மளை நம்பி இத்தனை உயிர் இருக்குது, நமக்கு உயிர் தான் இதுவரை உழைப்பே பார்த்தோம், இப்போ நம்ம உயிர் ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு, நீ திடீர்னு போயிடுவோம் என்னமோ ஒரு மனப்பயம் எனக்கு நிறைய இருந்தது. அந்த மனப்பயத்தை பிள்ளைகிட்ட சொல்லலை, என் மனசுக்குள்ளேயே வச்சு இருக்கும்போது அது அதிகமாகிட்டே வந்தது. இப்போ இங்கே வந்தோடனே இங்கே மருந்து மாத்திரை எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறப்போ உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வந்துச்சு? மருந்து மாத்திரை இல்லைன்னு சொல்கிறாங்க, மருந்து மாத்திரை இல்லாமல் சொல்லி எப்படி குணமாகும்? டாக்டர் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. டாக்டரு டெஸ்ட் பண்ணுறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க சொல்லி அதுலேயே குணமான வார்டு இல்லை. இங்கே மருந்து மாத்திரை இல்லை, பெட்டில் படுங்க, தண்ணி குடின்னு சொல்கிறாங்க, இதில் எப்படி குணமாகும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. அப்போ நம்மளை வர வச்சு பின்னாடி ஏதாவது பாதிக்கிற மாதிரி வந்துடுமோ என்னன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. இங்கே வந்து பார்க்க மகதேன் தைரியம் கொடுத்தது,
நீங்கள் எதானாலும் சரி நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து பார்த்துட்டு சொன்ன உடனே உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் போதும், எங்கே திருப்தியாக வேண்டாம், உங்கள் மனசு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போங்கப்பா அப்படின்ச்சு. அதனால வந்து ஒரு 25-30 நாள் எனக்கு நல்லா அதாவது குளிச்சு எந்திரிச்ச மாதிரி இருந்தது. அதை பார்த்தோன்னா மறுபடியும் நம்ம நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ உடம்புல உள்ள இந்த முதலாக உங்களுக்கு கிடைச்ச பலன் எது? ஃபஸ்ட்டாக இதுதான் நான் வந்து வீட்டில் வந்து பகிர்ந்துக்கிட்ட விஷயம், முதலாக இதுதான் எனக்கு வந்து முன்னேற்றமாக தெரிஞ்சிச்சுன்னா எந்த விஷயங்கள்? ப்ரெஷர் தான் ஃபஸ்ட்டில் எனக்கு. எத்தனை நாளையில்? ஒரு 25-30 நாளே தெரிஞ்சது. 30 நாளில் ப்ரெஷர்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அப்போ சந்தேகப்பட்டு போய் நான் போய் டாக்டர்கிட்ட ப்ரெஷர் பார்த்தேன். பார்க்கும்போது ஐயா முதல்ல இருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மாத்திரை விடாமல் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நான் 1-2 நேரம் சாப்பிட்றத சொன்னேன். ஏன்னா மாத்திரை கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு 1 நேரம் சாப்பிட்டு 2 நேரம் விடாமல் சாப்பிடுங்க அப்படின்னு. நீங்கள் இதே பிடிங்க சரியாயிடும் அப்படின்னாரு. சுகரோடைய லெவல் இப்போ எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? இப்போ சுகர் ரொம்ப கம்மியாயிடுச்சு, எனக்கு கம்மியாயிடுச்சு. ப்ரெஷரும் கம்மியாயிடுச்சு, சுகரும் கம்மியாயிடுச்சு. இப்போ எவ்வளோ மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ 2 மாத்திரை, ஒரு நேரத்துக்கு 2 மாத்திரை. ப்ரெஷருக்கு 1, சுகருக்கு 1. இது 2 மட்டும் தான் இப்போ எடுக்கிறீங்க. நீங்க இதுக்காக எவ்வளோ பணம் நீங்கள் செலவு பண்ணி? பணம் கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி. அதை பார்த்து தான் எனக்கு மனசு ரொம்பவும் நோவப்பட்டு வேதனையானது. நம்ம ஒரு ஆள் சம்பாதிக்குது, 5 பேர் சாப்பிட்றோம். அந்த ப்ரெஷரும் வந்ததுனால தான் அந்த சுகர் வந்ததுனால மறுபடியும் கைகாலம் இயங்கிருக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாளுக்கு நாள் அதிகமாகும் போது எனக்கு பயம் ஏற்பட்டது. என்ன பிள்ளைகள் விட்டு போயிருக்கோம் என்னமோங்கிற ஒரு மனசார்ந்து பிள்ளைகிட்ட சொல்லவும் முடியாது. நம்ம மனசுகள் வைக்க நமக்கு சும்மா அதிகமாகுது அப்படின்னு ராத்திரெலாம் படுத்தா தூங்க முடியாது. அதே சிந்தனையில் இருக்குது. ஏன்னா குழந்தைய வந்து ஒரு பிள்ளை, எனக்கு 5 பிள்ளைய கடைசி மக தான் என்னை பார்த்துக்கிட்டு பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது. என்னையே மனைவி, என் மச்சன் ஒருத்தர் இருக்கிறான், 65 வயசு ஆச்சு. அவனை 1 வயசு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அதுக்கு ஒரு ஆள் ஸ்பெஷலாக வேணும். அப்படியே மாறி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு சங்கடத்தில் நம்ம எதுவும் போயிருப்போம் சொன்னால் பிள்ளையும் சங்கடப்படும் அப்படின்றதுனாலே சொல்லாமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தது. அது ரொம்பவும் ஆரோக்கியத்தை பாசுற மாதிரி வந்துருச்சு. அப்புறம் தான் இங்கே வந்து குணம் உறுப்பினர் எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது. திருப்தி ஆயிடுச்சு. செராக்கியர் எடுத்து ஆரம்பித்த பிறகு இனி நான் குணமாகி விடுவேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்போது வந்தது? அப்போது நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள்? இதுவரை நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விளையிடுச்சு. இந்த மாத்திரையினால் குணமாயிடுச்சு. இந்த தண்ணி குடிக்கிறதுனால பெட்டில் படுக்கிறேன், தண்ணி குடிக்கிறோம், அதனால குணமாயிடுச்சு. இனி நமக்கு இந்த மாத்திரை வேண்டாம் முடிவு பண்ணிட்டு சரா போகிறோம். அங்கே இந்த மாத்திரை வாங்கணுங்கிற ஒரு கண்டிஷனுக்காக வேண்டி போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். பயன்படுத்துறது இல்லை. இப்போ அந்த மாத்திரையும் கொண்டு வந்து இங்கே காமிச்சு பார்த்தேன். இது நீங்கள் அவங்களே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீங்கள் வேண்டாம், உங்களுக்கு நார்மலாக இருக்குது, நீங்கள் மாத்திரை கம்மின்னு சொன்னதுனால அந்த 2 ஆனால் இங்கே வந்து எல்லாம் குணமாயிருச்சு 100% இதுக்கு இடையில வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா பிரயாணமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அர்ஜென்ட்டாக நான் போக வேண்டிய ஒரு கட்டம் வந்துருச்சு. அப்போ 1 கிலோமீட்ரு போகக்கூடாதுன்னு சொன்னவங்க வந்து 9 மணி நேரமாக பஸ்லேயே பிரயாணம் பண்ணேன். இங்கே செராஷாவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு 9 மணி நேரம் பண்ணது. அது பண்ணிட்டு போனோன்னா அங்கே எல்லோரும் சத்தம் போட்டாங்க, இவ்வளோ நேரத்தில் உடம்பு பார்த்துட்டு இந்த நேரத்தில் ஏங்க வந்தீங்க, உங்களை யார் வர சொன்னது, அவ்வளோ தெம்பு கொடுத்தது யார், எதுனாலப்பா அவ்வளோ தூரத்துக்கு பஸ்ஸில் வரீங்க அப்படி சொன்னேன். இது வரை மாத்திரை சாப்பிட்ருந்தது. இப்போது ஒரு பயணமாக பார்க்கலாமா பரிசோதனைக்கு செராஸ் போய் பெட்டில் படுக்கிறேன், ஒரு தண்ணியை குடிக்கிறேன். இதுதான் மருந்து, மாத்திரை இல்லாதது. இதுவரை மருந்து சாப்பிட்டு கண்டிஷன் நம்ம வீட்டிலே இருந்தது. இன்றைக்கி தண்ணி குடிச்சு சரசு சாப்பிட்னால இவ்வளோ தூரம் பிரயாணம் வரக்கூடிய அளவுக்கு கடவுள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதோட பிள்ளைய ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க. பட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கிட்டு இருக்கேன், போகிறீங்களான்னு. போகிறேன் சாமி, அங்கே போங்க, உங்களுடைய ஆரோக்கியம் தான் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே இதில் நம்ம மறுபடியும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இங்கேருந்து ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கூட பேசினாங்க, நான் அங்கே தான்ப்பா போயிருக்கிறேன் அம்மா, நான் போயிட்டு அம்மா வர சொல்லுவோம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப இப்போ ஆரோக்கியம் ரொம்ப திருத்தமாக, இன்னும் 50 வருஷத்துக்கு இருப்போமோ அப்படிங்கிற ஒரு தெம்புக்கும் ஒரு தைரியமும் வந்திருக்குங்க.
நிறைய பேரால வந்து இங்க வந்து வெயிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர்கள் அதாவது பொறுத்தவர்கள் பூமியாழ்வார்கள். இதயம் அதாவது கடல் பெருசுன்னு சொல்கிறாங்க. கடல் பெருசில் இதயம் தான் கடல். இந்த இதய கடலுக்குள்ள நல்லதை வச்சுக்கிறணும், கெட்டதை விட்டுறணும். சுடுது சோறுனோம்னா ஆக்க பொறுத்தவர்கள் கொஞ்சம் ஆற பொறுக்கணும். நம்ம நோவை குணப்படுத்த வந்திருக்கணும். அந்த இடத்துல இருக்கும். அதை நம்ம பசு போகும்போது உடனே ஏறிடுறோமா, நின்று தான் போகிறோம். அதே மாதிரி பொறுமை தான் கடல்லையும் பெருசு. அந்த பொறுமையை காத்து நம்ம குணமாக வந்திருக்கிறோம், அதை குணப்படுத்தி போவோம் அப்படின்னு சொல்லி நின்று போனால் தான் நல்லது. அதைத்தான் நான் அவங்ககிட்ட விரும்பி கேட்டுக்கிறேன். இப்போ முன்பு செய்ய முடியாமல் இருந்து இப்போது குணமாகி விட்ட பின் நீங்கள் மகிழ்ச்சியுடன் செய்யும் விஷயம் எது? மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டிய வேலைகள், வீட்டில் உள்ள பேர பிள்ளைகளை பார்க்கணும். இருக்குமா பிள்ளைகளை போய் கூட்டிகிட்டு வரீங்க? ஆமாம். இப்போ போக முடியாமல் ஸ்கூலில் போய் கூப்பிட்டு வர்றேன். பிள்ளைகள் கொஞ்சம் ஸ்கூலில் விடுறேன். அப்போ எவ்வளவோ அதாவது ஒரு கட்டி போட்ட கட்டை கல்லறையை அவுத்து விட்டது மாதிரி இப்போ ஒரு பறவை மாதிரி பறந்து தெரிகிறேன். அன்றைக்கு நான் இங்கே வரும்போது கையில் கயிறு போட்டு கட்டுற மாதிரி தான் வந்து சேர்ந்தேன். இங்கே வந்த ஒரு படம் அந்த கயிறு தன்னால் அவுத்து இப்போ நல்லா பெரிய லூஸாக இருக்குது. இந்த லூஸுனால வந்து ஒரு மாட்டை வந்து இறுக்கி கட்டினா குறுகி கிடக்கும். அதை அவுத்து விட்டா 8 வரை ஓடும். அந்த அளவுக்கு நான் இங்கே வந்ததுக்கு பிற்பாடு எனக்கு கட்டியிருந்த உடம்பை அவுத்து விட்டாங்க. அதனால இப்போ நான் பிரியாக போய்கிட்டு இன்றைக்கி 8 மணி நேரம் 9 மணி நேரம் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் பேரம்பள்ளியில் கூப்பிட்டு வரேன். அந்த பாக்கியத்தை கொடுத்தது சராசரி. இப்போ உங்களோட வயது என்னங்க பாச்சு? எனக்கு 83 84 நடக்குது. ஆமாம். எத்தனை நாள் ஆச்சு இப்போ செராக்கியருக்கு வந்து டோட்டலாக 153 நாள். 153 நாள். இத்தனை நாள் நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம். இங்கே ஏதாவது உங்கள்கிட்ட பணமோ இல்லை பொருளாகவோ இல்லை நீங்கள் ப்ராடக்டை வாங்கணும் இல்லை ஊசி மருந்து மாத்திரை ஏதேனும் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இல்லை எந்த இதுவுமே கிடையாது. காசு கொடுங்கன்னு கேட்க கிடையாது, பணம் கொடுங்கன்னு கேட்க கிடையாது. எந்த விதமான கேள்வியும் கேட்காத அளவுக்கு படுங்க, தண்ணியை குடிங்க. இந்த வதந்திகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வசந்தி தப்பு. அதாவது என்னென்ன வதந்திகள்லாம் இருக்குது, நீங்கள் என்னென்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்க, எப்படி மக்கள் தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்க? இப்போ நீங்கள் 152 நாள் வந்து ஒரு அனுபவப்பட்டிருக்கிறீங்க. ஆமாம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த அனுபவப்பட்டதுக்கப்புறம் இதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் மாறுனீங்க? அதாவது பொய் பலது காற்றுல வர்றது. காற்றுல வர்றதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. நல்லதை எடுத்துக்கிறணும், கெட்டதை தள்ளி விட்டுறணும். இந்த 25-30 நாள் எனக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம பொறுத்தவரை பின்னாடி அடிக்கிற காற்றெல்லாம் நம்ம கூடாது. அது காற்றுல பறந்து போயிடுச்சுன்னு விட்டுட்டு அதுக்கு பிற்பாடு எனக்கு உறுதி வந்தது. செராக்கியர் நிறுவனம் வளர்ச்சிக்காக உங்களது முயற்சி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட முயற்சி நாளாக வளர்ந்து, அதாவது நான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன், தாமரை பூவில் தரம் இருக்குது, அது தாமதித்தான் மனம் இருக்குது. தாமரை பூ எல்லாம் பூவாகாது. தாளம்பூவில் தரம் இருக்குது, அது தாமதித்தால் மனம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தாமதித்த உடனே அந்த பூவின் வாசம் புரியும், போக போக தெரியும். இந்த பூவின் வாசம் புரியும். இப்போ போக போக தெரியுது, பக்கத்தில் இருந்து கூட தூரத்து கூட தெரியுது. அந்த வாசம் புரிஞ்சுதான் ஒவ்வொருத்தரும் வருவாங்க, அது வளர்ச்சி அடையும். இன்னும் மேலும் மேலும் நம்ம போயிட்டாலும் நம்ம பேரம்புள்ள வேற வளர்ச்சி இருக்கணும். அதனால எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கும் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நோவு இல்லாத யாரும் கிடையாது. இங்கே வந்தால் எல்லாம் குணமாகிவிடும். அதனால எல்லாரும் வரணும், இது வளர்ச்சி அடையணும், இன்னமும் நாளுக்கு நாளாக பெருகணும் அப்படின்னு நினச்சி கடவுளை வேண்டிக்கணும். தேங்க்யூப்பா. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய வருங்கால சங்கதியினர்களுக்கு, இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லோரும் வாங்க, வந்து குணமளிச்சு போங்க. உடம்புல சீக்கு இல்லாத மனிதர் யாரும் இல்லை. இங்கே வர்றது ஒரு சீக்கை நம்பி வாரீங்க, உங்கள் உடம்புல இருக்க அத்தனை சீக்கையும் குணமாக்கி விடுகிறது. ஒரு தண்ணி போகுது, சாக்கடை தேங்கினா அது சாக்கடை நாத்தம் எடுக்கும், அதை எடுத்து விட்டால் தான் அந்த தண்ணி போகும். அதேமாரி நம்ம உடம்புக்குள்ளே நம்ம தெரிஞ்சு சாப்பிட்றதில்ல, தெரியாமல் சாப்பிட்றோம். அது சாப்பிடக்கூடிய பொருள் வந்து நமக்கு நஞ்சாக மாறுது. அது உடம்புல ஒவ்வொரு இடத்துலையும் ஒட்டி இருக்குது. அந்த ஒட்டி இருக்கிற காரணத்தினால உடனே வராது, உள்ளே போய்த்தான் அது வெளியே வரும். அதனால் யாரும் நோவில்லை, நம்ம போக வேண்டாங்கிற அவசியம் இல்லை. எல்லோரும் வாங்க, எல்லோரும் வந்து குணப்படுத்தி நோவை சாப்பிட்டு தண்ணி குடிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோவும் கட்டி போகும்.
உடம்புக்குள்ளே இருக்கிற அசடு நமக்கு தெரியாது. வெளியில் உள்ளது தெரியும், உள்ளே இருக்கு தெரியுமா? தெரியாது. அதனாலேயும் வரும்போது நீங்கள் ஒரு கிளாஸை கொண்டு தண்ணி கொண்டு வாங்க. உங்கள் தண்ணி வந்து உங்கள் உடம்பை ஊற வைக்குது. இங்கே குடிக்கிற தண்ணி வந்து சுத்தமாகிட்டு வரும்போது நீங்கள் உணவோடு வருவீங்க. இங்கேருந்து நிமிட்டு போகிறீங்க. அந்த பாக்கியத்தை எல்லாரும் வந்து